जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ லீலாமிருதம் அத்தியாயம் 171. மல்லிகார்ஜுனரும் நானே. பூனேயை சேர்ந்த நந்தாராம் சுந்தர்ஜி கட்டுமான தொழில் நடத்தி வந்தார். அவருடைய சுக்கில சுரபி பாதிக்கப்பட்ட வழியில் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். பல வைத்திய முறைகளை கையாண்டும் அவருக்கு எதுவும் கை கொடுக்கவில்லை. அதனால் மிகுந்த விரக்தியில் இருந்தார். அவர் ஒரு நாள் பாலகிருஷ்ண ஜோஷிக்கு அறிமுகமானார். அக்கல்கோட்டில் உள்ள ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை நீங்கள் தரிசனம் செய்தால் உங்கள் நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள் என்று ஜோஷி அவரிடம் கூறினார். நானும் அவர் ஒரு மகா புருஷர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய விபூதி இருந்தால் எனக்கு பூசிவிடுங்கள். எனக்கு சிறிது நிவாரணம் கிடைத்தவுடன் அவரை நேரில் சென்று தரிசனம் செய்கிறேன் என்று நந்தாராம் கூறினார். ஸ்ரீ சுவாமியின் விபூதியை பூசிக்கொண்ட அந்த இரவு அவருக்கு சிறிது வலி குறைவாக இருந்தது. நல்ல நிம்மதியாக உறங்க முடிந்தது. அடுத்த நாள் விடியற்காலையிலேயே அவர் அக்கல்கோட் நோக்கி புறப்பட்டார். அங்கு அவர் பாலகிருஷ்ண ஜோஷியின் வீட்டில் தங்கியிருந்தார். அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்துவிட்டு அனைவருக்கும் உணவு மற்றும் உடை தானம் செய்தார். தாராளமாக செலவு செய்து பிராமணர்களுக்கு போஜனம் அளித்தார். சில நாட்களில் அவருடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடைய தொடங்கியது. நந்தாராம் திங்கட்கிழமைகளில் ஒரு அனுஷ்டானம் கடைபிடிப்பது வழக்கம். அதன் பொருட்டு அவர் மல்லிகார்ஜுனரை தரிசனம் செய்வதற்காக சென்றார். அந்த கோவிலின் பிரகாரத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அமர்ந்திருந்தார். ஜோஷியும் நந்தாராமும் ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு கோவிலுக்குள் சென்றனர். அங்கு சங்கரருக்கு பதிலாக இருவரும் ஸ்ரீ சுவாமியை கண்டனர். இருவரும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்து, மூவுலகங்களையும் ஆளும் அரசரே, எங்கும் நிறைந்திருப்பவரே, பிரம்மாண்டத்தை தன்னுள் அடக்கி ஆள்பவரே, அன்பு மற்றும் கருணை நிறைந்தவரே, துக்கங்கள் அனைத்தையும் நீக்கி அருளும் கருணை கடலே என்று பலவாறு புகழ்ந்து வணங்கினர். 8 சாத்வீக பாவங்களும் ஒன்று சேர அவர்களுக்கு உண்டாகி முழுமையாக தங்களை சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டனர். சுவாமி எப்போதும் உங்களுக்கு சேவைகள் செய்ய எங்களுக்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஸ்ரீ சுவாமியும் கருணை கொண்டு சம்மதம் தெரிவித்தார். நந்தாராம் ஸ்ரீ சுவாமியின் நெய்வேத்தியத்திற்காக 10 ரூபாய் அளித்து வந்தார். இவ்வாறு நந்தாராம் சுந்தர்ஜியை ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஆசீர்வதித்து புண்ணியவான் ஆக்கினார். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகி ராஜ ஹர பிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.